வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். டெட்டு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் ஆசிரியர்களுடைய விவரங்களை மத்திய அரசு சேகரிச்சுட்டு வராங்க. ஸோ டீச்சர்ஸு எக்ஸ்பீரியன்ஸு விவரங்களை பார்த்திங்கன்னா அரசு பின்னணியில் சேகரிக்கிறாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத தமிழக ஆசிரியர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்படுகிறதுங்க. ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்ஸு எப்போ வரும்? இதுதான் எல்லோருடைய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்கள் மாற்றப்படுமா? எல்லாருமே கேட்குறாங்க. மதிப்பெண்களில் கூடுதலாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சரியான பதில்களை இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காகவே நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட் தேர்வு பற்றின முடிவுகள் அனைவருமே அப்போ அறிந்திருக்க வேண்டிய அந்த ஒரு செய்தி. ஏன்னா டெட் தேர்வில் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை யாரெல்லாம் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் எடுத்துகிட்ருக்காங்க ஒவ்வொரு மாநிலம் வாரியாக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வை டெட் தேர்ச்சி பெறாமல் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் முழுமையான விவரங்களை திரட்டும் பணியில் தொடக்க கல்வித்துறை இயங்கிடுச்சுங்க. ஆசிரியர் பணியில் சேர்வதற்கும் பணியை நீட்டிப்பதற்கும் டெட் தேர்வு கட்டாயம் என்று மத்திய மாநில அரசுகள் விதிமுறை விதித்துள்ளன. இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என தீர்ப்பளித்துள்ளது. இருப்பினும் ஓய்வு பெற இன்னும் 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் மட்டுமே தேர்ச்சி பெறாமல் பணியில் தொடரலாம் என்றும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலம் உள்ளவர்கள் தேர்ச்சி பெறாவிட்டால் வேலையை விட்டு விலக வேண்டியிருக்கும் அல்லது கட்டாய ஓய்வளிக்க வேண்டும் என்ற நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பால் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் வெளியேற்றப்பட்டால் கல்வித்துறையில் பெரும் வெற்றிடம் ஏற்படும். இதை அவங்க க்ளோஷர் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு முக்கியமாக டெட்டோடைய ரிசல்ட்டை தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ டிஎன் டெட்டு குறித்து பள்ளி கல்வித்துறைக்கு தமிழக அரசு ஒரு அவசர கடிதத்தை போட்டிருக்காங்க. ஸோ இந்த 10/1/2026 அன்னைக்கு அவசர கடிதம். டெட் தேர்வின் தற்போதைய நிலைதான் என்ன? மீண்டும் தேர்வுகள் நடத்தப்படுமா? இந்த மாதிரி நிறைய குழப்பத்தோட அரசுக்கு பார்த்திங்கன்னா விவரங்கள் சேர்க்கப்பட்டு வருதுங்க. ஸோ டெட் தேர்வு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டே சொல்கிறாங்க, மீண்டும் டெட் தேர்வு வைங்க எங்களுக்கு. ஏன்னா நிறைய கொஷின்ஸு எல்லா குளறுபடிகள் இவ்வளோ பேர் இருக்குது. இதெல்லாம் இஷ்யூஸ் எல்லாமே நாளுக்கு நாள் இந்த தேர்வில் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு ரிசல்ட் வெளியிடுறது கூட இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களே, 145 கேள்விகள் தவறு அப்படின்ற மாதிரி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வும் இதில் குறிப்பிடாக இருக்குதுங்க. 1036 காலி பணியிடங்களும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஸோ ஒரு முக்கியமான முடிவுகள் டெட் தேர்வில் எடுக்கப்படுவது உறுதி. ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுக்குள்ளார ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பள்ளி கல்வித்துறை. ஸோ கண்டிப்பாக இன்னும் இந்த பொங்கல் முடிந்த உடனே பார்த்திங்கன்னா டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்படி வெளியாகலை அப்படின்னா ஸோ அதற்கு மேலே பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்கள் கண்டிப்பாக போராட போகிறாங்க. அவங்க ஒரு பக்கம் போராட்டத்தில் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ டெட் தேர்வுடைய தற்பொழுதைய நிலை இதுதான். ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகலை. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட இந்த டெட் தேர்வு மற்றும் சிறப்பு டெட்டு ஆண்டுக்கு 6 டைம் டெட்டு இது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டெட் தேர்வில் சில மாற்றங்கள் நாளுக்கு நாள் வந்துட்டு தான் இருக்குது. அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா எந்த விதமான முடிவுகளும் இதுவரை எட்டப்படலை அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. டெட் தேர்வு முடிவுகள் வெளியாகிறதால தேர்வர்கள் ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ தேர்வர்கள் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மதிப்பெண்ணை மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. மிகப்பெரிய கோரிக்கை. 75 தகுதி மதிப்பெண்ணை மாற்ற போகிறாங்க. காலதாமதம் அலட்சியமோ தேர்வர்களின் எதிர்காலத்தை வேதனை கேள்விக்குறியாக ஆக்குது அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் பல லட்சம் பேர் வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக அவர்களுடைய கோரிக்கையை மாற்றி டெட் தேர்வில் ஒரு சுமூகமான முடிவு வரும்ன்றதை எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.